இதுவரை ஆண்டவர் என்னை மறக்காமல் இருந்திருக்காரு தானே. உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் இது வரைக்கும் மறக்காமல் இருந்திருக்காரு. அப்போது இனிமேல் அவர் மறந்துடுவாரா? இது வரைக்கும் நடத்தினதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சில வசனங்கள் இருக்கும். அப்படி தெரியும் பார்க்க. இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஒரு பாடலில் கூட அந்த லைன் இருக்குது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது அப்படின்னு இந்த லைன் இருக்குது. இது உண்மையா? ஃபஸ்ட்டு இந்த இந்த லைன் பாருங்கள், இது உண்மையா? என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆட்டிடியூடாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இது தாட்ஸ் ஆஃப் சந்தோஷ் எபிசோட் 1. ஸோ இப்போது ரீசெண்டாக உங்கள் கிருபை நாள் அப்படின்னு ஒரு சாங் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த சாங்கில் எனக்கு பிடித்த ஒரு லைன் அது அது நான் எப்படி பார்க்குறேன், என்னோடய வியூ எப்படி இருக்குது, அந்த பாடல் பற்றி நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக இந்த பாடல் நான் எழுதும்போது நார்மலாக மொபைல் பார்த்துட்டு நார்மலாக இருந்தேன். அப்போது ஒரே ஒரு லைன் மட்டும் என் மைண்டுக்கு வந்துச்சு. இதுவரை என்னை மறவாத தேவன் இனிமே மறப்பாரா அப்படின்ற மாதிரி. இதை நான் பாடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாடல் எனக்கு ஆண்டவர் ஃபுல்லாக கொடுத்தாரு. ஸோ இந்த பாடலோட வரிகள் மொத்தம் 3 ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா, அந்த 3 ஸ்டான்ஸாவும் 3 வகையான காலகட்டத்தை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, இதுவரை என்னை மறவாத தேவன் இனிமேல் மறப்பாரா? இல்லை. இதுவரை என்னை கைவிடாதவரை நான் நம்பாமல் இருப்பேனோ? ஸோ இதுவரை ஆண்டவர் என்னை மறக்காமல் இருந்திருக்காரு தானே. உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் இது வரைக்கும் மறக்காமல் இருந்திருக்காரு. உங்களை நினைவாக இருந்திருக்காரு. அப்போது இனிமேல் அவர் மறந்துடுவாரா? இது வரைக்கும் நடத்தினதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாஸ்ட் டென்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பாஸ்ட்டு பற்றி. ஸோ இதுவரை நான் நடத்தினார். ஆண்டவரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் வந்துட்டோமா? இஸ்ரவேல் ஜனங்க பார்த்திங்கன்னா ஒரு டைம்லேயுமே அவங்க முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. இது வரைக்கும் ஆண்டவர் நடத்தினாருங்கிறது அவங்க அதை நோட் பண்ணவே இல்லை. அவங்க அதை பார்க்கல. அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏதோ தற்செயலாக ஆக்சிடென்டலி ஏதோ சாதாரணமாக அவங்க வந்துட்ட மாதிரி, ஒரு செங்கடலை கடந்து எல்லாமே கடந்து கடைசியாக சாதாரணமாக சும்மா அதெல்லாம் தூசி மாதிரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அவ்வளோதான் எல்லாம் அங்கே வெட்டிக்கிளி மாதிரி நம்ம இருக்கோம், அவங்களாம் ரொம்ப ஜெயிண்ட்டாக இருக்காங்க, நம்மளாலாம் காரணம் சுதரிக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ இது வரைக்கும் ஆண்டவர் நடத்தினதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கவும் தான் அவங்களால இப்படி சொல்ல தோணுது, அவங்களால இப்படி சொல்ல முடிஞ்சுது. ஸோ இது வரைக்கும் என்னை மறக்காத தேவன் இனிமேல் என்னை மறந்துடுவாரா? இது வரைக்கும் என்னை நடத்திட்டு இருந்தார், அங்கே எகிப்துலேருந்து கானானுக்கு நேராக நடத்திட்டே இருந்தார். அப்போது இனிமேல் என்னை மறந்துடுவாரா அப்படின்னு ஒரு டைம் அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா அவங்க அநேகர் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இது வரைக்கும் நடத்தினவருக்கு வச்சு நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஆண்டவர் இது வரைக்கும் நடத்தியிருக்காருல்ல, அப்போ இனிமேல் கண்டிப்பாக நடத்துவார்ல. இதுவரை நம்ம கைவிடாத தேவன் இனிமேல் நம்ம கைவிட மாட்டார்ல, அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்போ அந்த பாஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம நினச்சி பார்க்கணும், ஆண்டவரே இது வரைக்கும் நீங்கள் என்னை நடத்தியிருக்கீங்கன்னு. ஸோ அதுதான், இதுவரை என்னை மறவாத தேவன் இனிமேல் மறப்பாரோ? அந்த ஒரு கொஸ்டின் மாதிரி வர்றப்போ நமக்கே தோணும், இல்லையே இது வரைக்கும் மறக்கவே இல்லையா ஆண்டவர் நம்மளை, அப்போ இனிமேல் எப்படி மறப்பார்? இல்லை. ஸோ இதுவரை என்னை கைவிடாதவரை நான் நம்பாமல் இருப்பேனோ, இது நம்மளோட கிரேட்ஃபுல்னஸை குறிக்கும். ஸோ இது வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடலை, அப்போ இனிமேல் என்னை கைவிட்டுருவார் அப்படின்னு நான் நினைக்கிறது நியாயமா? ஒரு கடைக்காரர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அந்த கடைக்காரரோட கடையில் நான் டெய்லி எல்லாமே வாங்கிட்டுருக்கேன். அப்போது அவரை நான் நம்பாமல் இருக்கலாமா? ஏதோ நாளைக்கு தரேன்ப்பா, காசு நாளைக்கு தரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ, இல்லை நீங்கள் ஏமாற்றிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோமா? ஒரு சாதாரண மனுஷருக்கே நம்ம அவ்வளோ நம்பிக்கையாக இருப்போம். ஓகே இவங்க நம்ம தெரிஞ்சவங்க, பல வருஷமாக நம்ம கடையில் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அப்போது அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே இன்றைக்கி நமக்கு இருக்கா? ஆக்சுவலி இருக்கணும். ஸோ இதுவரை என்னை கைவிடாதவரை நான் எப்படி நம்பாமல் இருக்கிறது? நம்பி தான் நான் ஆகணும். இது வரைக்கும் என்னை கைவிடலை, அவர் கைவிடாததுனால தான் இது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கேன். ஓகே, அப்போ இனிமேல் அவர் கண்டிப்பாக நடத்துவார்ல, அவர் நான் எப்படி நம்பாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த லைன் வரும். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் வேர்சஸ் நான் இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ ஏசாயா 49:15 அதில் இந்த வசனங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக ஒரு கேள்வியை குறிக்கிற மாதிரி இருக்குது, பாஸ்ட்டை குறிக்கிற மாதிரி இருக்குது. இதோட ஆன்சரும் அப்படியே லைனாக வரும். இனியும் நம்புவேன், என்னை நடத்திடுவீர் என்று, என் நினைவாக இருப்பவரே உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஸோ ஆண்டவரே நான் நம்புகிறேன், இனிமேலும் நம்புகிறேன், எப்பயுமே உங்களை நம்புகிறேன்,
நீங்கள் எப்பயுமே என்னை நடத்திடுவீங்க. ஓகே, என் நினைவாக தான் இருக்கீங்க, உண்மை ஆராதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லைன் இருக்கும். ஸோ இதை நம்ம பாடும்போது இதை அப்படியே ரிப்பீட்டடாக பாடிட்டே இருக்கும்போது நம்மளோட ஃபெய்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பாருங்களேன். இது வரைக்கும் என்னை மறவாத தேவன் இனிமேல் மறப்பாரோ? இல்லை. இது வரைக்கும் என்னை கைவிடாதவர் இனிமேல் நான் கைவிடுவாரா? இல்லை. அப்படின்னு நம்ம சிந்திக்கும்போது நம்ம இன்னுமே விசுவாசம் அதிகமாகும். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா அது ப்ரெசண்ட்டு. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா அது யாரால? யாரோட கிருபை? கர்த்தருடைய கிருபை இல்லையா? உன் கிருபை என் மேல் இருந்ததினால் நான் விழுந்து போகலை. ஸோ அவரோட கிருபை தான் எல்லாத்துக்குமே காரணம். அவரோட கிருபை இருக்கிறது, இப்போ வரைக்கும் அவரோட கிருபை இருக்கிறதுனால தான் நான் இன்னும் விழுந்து போகாமல் இருக்கேன். இல்லைனா எப்போயும் நான் போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி மீனிங் வருது. உன் திட்டம் என் மேல் இருப்பதினால் நான் அழிந்து போகலை. கர்த்தர் ஒருத்தருக்குமே திட்டம் வச்சுருக்காரு இல்லையா? அப்போ அவங்களுக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்காரு. காட் ஹேஸ் பிளான்ஸ் ஃபார் யூ. அப்போது அந்த திட்டம் இருக்கிறதுனால தான் இன்னுமே நம்ம அழிந்து போகாமல் இருக்கோம். ஸோ எத்தனை பேர் மதித்து போகிறாங்க இந்த உலகத்தில்? அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப அப்படியே நான் இன்னும் நல்லா வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக இறந்து போகிறாங்க. அப்போது ஹோப்பே இல்லாமல் நம்மளில் சில பேர் ஹோப்பே இல்லாமல் இருக்கோம். ஆனால் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோமே. யாரால? அப்போது அவரோட திட்டம் நம்ம மேலே இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்போ இதை புரிந்து நம்ம கர்த்தருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதனால் இதை புரிஞ்சு அடிக்கடி மறுபடியும் ஆண்டவர் என்னை கைவிட்டார், என்னை மறந்துட்டார், என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இன்னும் நம்ம வாழ்க்கையில தான் இருக்கார் இல்லையா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிலே பாருங்களேன், உன் திட்டம் செயல்படுத்தும், நான் ஒப்பு கொடுக்கின்றேன், நான் கிருபை பெற்றதினால் உம்மை என்றும் ஆராதிப்பேன் அப்படின்னு இருக்குது. அப்போது உங்களோட திட்டத்தை செயல்படுத்துங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில். நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் மூலமாக நீங்கள் என்ன திட்டம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அப்போ தான் ஆண்டவர் அவரோட தூதர்களை கொண்டு நம்மளை பயன்படுத்துவார் அவரோட திட்டத்துக்கு நேராக, அவரோட திட்டத்தை செயல்படுத்த. ஸோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த பாடல் பாடுவதன் மூலமாக இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் நம்ம ஆண்டவருக்கு நம்மளையே ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே யூஸ் மீ அப்படின்னு சொல்லி. அப்போது இது வரைக்கும் நான் கிருபை பெற்றிருக்கேன், அதனால் உண்மையை நான் என்றும் ஆராதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லைன் வருது. ஸோ அது தேர்ட் ஸ்டான்ஸா இட்ஸ் லைக் ஃப்யூச்சரை பற்றி இது எழுதியிருக்கேன். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று வாக்கு தந்தீரே, ராஜ்யத்தில் நீர் என்னையும் சேர்த்து கொண்டீரே அப்படின்னு. இப்போது ஒன்று யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாமே எதற்காக ஓடிட்டுருக்கோம்? இந்த வாழ்க்கை உலகத்தில் வாழ்கிறோம். ஓகே, இப்போது நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கோம். இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கான டெஸ்டினேஷன் என்ன? இப்போ நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம். அந்த பாதையோட டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த டெஸ்டினேஷன் என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம கூட்டி சேர்க்கப்படுறது. அவருடைய ராஜ்யம் என்றால் நித்திய ஜீவனை நம்ம அழிக்கிறது. அவர் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருந்தோம்? அவர் நம்மளை எப்படி படைச்சார்? நித்திய ஜீவன் நமக்கு இருந்துச்சு. பட் இந்த பாவம் வந்ததுனால நம்ம இந்த நித்திய ஜீவனை அடைய முடியாமல் போச்சு. அதாவது நம்ம மரித்து போயிடுறோம் இப்போது. ஆனால் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்குமே நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வசனங்கள் இருக்குது. அதே மாதிரியே வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம விசுவாசிக்கணும், அதோட நிறைவேறுதலை. அப்போது கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம கூட்டி சேர்க்கப்பட முடியும். அப்போது ஓகே, சரி, இதெல்லாம் ஓகே, நான் ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறாரு. ஸோ நம்ம எல்லாருமே இந்த டெஸ்டினேஷன் ஃபைனலாக இப்போ என்ன தான்ப்பா நீங்கள் கிறிஸ்தவராக வாழ்றீங்க, ஓகே, இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆக்சுவலி இந்த ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தை கூட நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்துறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம ரட்சிப்பு அடைஞ்சிருக்கோமா? உண்மையாகவே நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? எங்கேயாவது சபைகளில் கேட்குறப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா, இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எப்படி ஞானஸ்நானம் வாங்கிட்டாங்க, ஓகே. பட் அது உண்மையான ரட்சிப்பா? ஆக்சுவலி ரட்சிப்புனா ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றப்படுதல், டு கெட் ரிட் ஆஃப், அதிலிருந்து விடுபடுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம இவ்வளோ நாளாக பாவத்தில் இருந்தோம். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது மூலமாக அந்த பாவத்திலேருந்து விடுபட்டுட்டோம். ஓகே, அது ஸ்பிரிச்சுவலாக பாவத்திலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம். ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்னது? உண்மையான ரட்சிப்புங்கிறது வேறு. உண்மையான ரட்சிப்பு அப்படிங்கிறது நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்தை கொள்ளுது. அதாவது இந்த பெரிஷபிள் பாடியிலேருந்து நம்ம விடுபடணும்.
ரட்சிப்புனா நான் முன்னாடியே சொன்னது போல் காப்பாற்றப்படுதல். ஸோ இந்த அழிவுள்ள சரீரத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றப்படணும். இந்த வசனத்தில் பாருங்கள், கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்ம விசுவாசிக்கணும்னு எழுதியிருக்கு. அப்போ கடைசி காலத்தில் தான் ரட்சிப்பு வரும். ஓகேயா? அப்போது இது வரைக்கும் நம்ம ரட்சிப்பு அடையல. அதே மாதிரி முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ரட்சிப்பு அப்படிங்கிறது கடைசியாக எல்லாத்துமே முடிவாக நமக்கு கொடுக்கப்படக்கூடியது. அந்த ரட்சிப்பை நம்ம சுதந்திரித்தால் தான் இந்த பெரிஷபிள் பாடியிலேருந்து நம்ம விடுபட முடியும். அழிவுள்ள சரீரத்திலிருந்து அழியாமை, இம்மார்டாலிட்டி, எட்டர்னல் லைஃப், நம்ம நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் பார்த்தோம், ப்ரெசன்ட் பார்த்தோம், இப்போ ஃப்யூச்சர். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்காரு. அவருடைய ராஜ்யத்திலையும் என்னை கூட்டி சேர்த்துருக்காரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த லைன், உன் ராஜ்யத்தில் நீர் என்னையும் சேர்த்து கொண்டீரே அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ கர்த்தர் உண்மை உள்ளவர் இல்லையா? வானம் மாறும், பூமி மாறும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அப்போது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நித்திய ஜீவன் தருவேன்னு சொல்லிட்டீங்கன்றதே கண்டிப்பாக தருவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லைன் இருக்குது. வாக்கு தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர். ஸோ அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரு சில பேர், நம்ம மனிதர்கள், இது ஒரு ஒரு விஷயம் நம்மளால் முடியாது, அதனால் சும்மா சொல்லுவோம், இல்லை நான் பண்ணுவேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறவர் இல்லை, அவர் மனுஷன் இல்லை. ஸோ நித்திய ஜீவன் தருவேன்னு சொல்லிட்டாருன்னா தந்துடுவார், அவ்வளோதான். நோ மேட்டர் வாட், பட் நித்திய ஜீவன் தருவேன் அப்படின்ட்டாருன்னா தருவார். அவர் ஏதாவது வாக்கு பண்ணார்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அது நிறைவேறுதல் இருக்கும். அப்படி நிறைவேறுதலே இல்லை அப்படின்னா அது தீர்க்க தரிசனமே இல்லை. அதாவது தட்ஸ் நாட் ஃப்ரம் காட். நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியுது, பட் அது நிறைவேறல, அது அப்படியே அவ்வளோதான், அது வேனிஷ்டு, அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, எதுவுமே ஆகலை அப்படின்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். ஏன்னா கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். ஸோ நித்திய ஜீவன் அளிப்பேன், தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த லைன் இருக்குது. ஸோ இதோட மெயின் ஸ்டான்ஸாக, கர்த்தாவே உங்கள் கிருபையினால் நான் உயிரோடு இருக்கிறேன், உன் தயவை எண்ணி பாடவே நான் பிரியம் கொள்கின்றேன் அப்படின்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ இது என்னென்னா, நான் முன்னாடியே சொன்னது போல் அவரோட கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். அதே மாதிரி அவரோட தயவை பாடுறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் இருக்கோம் அப்படின்னு நான் கன்சிடர். ஸோ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டார் இல்லையா? ஸோ அதுதான் அடுத்த லைனில் இருக்குது. தகப்பன் அப்படின்னு நம்ம கூப்பிட முடியும் கர்த்தரை. ஸோ அந்த ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனால தான் நம்மளால் தகப்பன் அப்படின்னு கூப்பிட முடியுது. ஸோ இது எல்லாவற்றையும் புரிந்து இந்த எல்லா லைன்ஸையும் நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபெய்த் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த மெயினாக இந்த ஃபர்ஸ்ட் லைன், இதுவரை என்னை மறவாத தேவன் இனிமேல் மறப்பாரோ, இதுவரை என்னை கைவிடாதவரை நம்பாமல் இருப்பேனோ, இனியும் நம்புவேன், என்னை நடத்திடுவீர் என்று என் நினைவாக இருப்பவரே உண்மை என்றும் ஆராதிப்பேன் அப்படின்ட்டு இந்த லைனை நீங்கள் அடிக்கடி பாடுங்கள். அப்போ உங்களுக்கு டிப்ரெஷனே வராது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளாம் அநேகர் என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். ஓகே. ஞானஸ்நானம் எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டோம். ஓகே. நீங்கள் தேவ பிள்ளையாக வாழ்கிறீங்களா? வாழ்ந்துட்டுருக்கோம். மாம்ச பிரகாரமாக எல்லாத்தையும் டிக் வாங்குற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அவ்வளோவா சிறப்பாக இல்லாத மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ ஆண்டவரை நம்புறது, ஆண்டவரை என் வாழ்க்கை இப்படியே போயிருமா ஒரு வேலை, நான் தான் உங்களை நம்பி வந்தனே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு நமக்கு தோணும். பட் இது வரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார் கண்டிப்பாக அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இந்த பைபிள் எல்லாமே விசுவாசத்தை பற்றி தான். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு விஷயந்தான் விசுவாசம். ஜஸ்ட் அந்த பிலீவ், நம்புறது, ட்ரஸ்ட்டு, பிலீவ் எல்லாம் அதுதான். ஒரு கர்த்தரை நம்புவது, ட்ரஸ்ட் பண்ணுறது, கர்த்தரை விசுவாசிக்கிறது, இந்த மாதிரி இந்த விசுவாசம் நம்புறது பற்றி தான் பைபிளே இருக்குது ஃபுல்லாக. ஸோ எதுனாலும் நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்ல வருது. அப்போது ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு நம்புறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான் ஆக்சுவலி. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி கடல் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி எப்படி நேராக கடல் இருக்குது, பின்னாடி எகிப்துலேருந்து துரத்திட்டு வராங்க. அப்போது எப்படி என்ன நம்புறது, எப்படி நம்புறது?
ஸோ ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். அதே மாதிரி இவ்வளோ தூரம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் அந்த தேசத்துக்குள்ளே போக முடியலையே. அங்கே எல்லாரும் அவ்வளோ பெருசாக இருக்காங்க, ஜெயிண்ட்டாக இருக்காங்க. நம்ம அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும், வெட்டிக்கிறையாட்டம் இருக்கும். நம்மளால் எப்படி யுத்தம் செய்து நம்மளால் ஜெயம் கொள்ள முடியும்? முடியாது, இம்பாசிபிள், அவ்வளோதான் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் இருக்கப்போ நம்மளால் எப்பயுமே நம்ப முடியாது. ரொம்ப கஷ்டம் நம்புறது. கண்ணுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஆபிரகாமுக்கு இனிமே குழந்தை பிறக்காதுன்னு தெளிவாக இருக்குது. ஆனால் ஆண்டவரை நம்புறது அது முட்டாள்தனம் மாதிரி இருக்கும். நம்ம மற்ற மனிதர்கள் இதை பார்க்குறப்ப ரொம்ப முட்டாள்தனம் மாதிரி இருக்கும். ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது இனிமேல் குழந்தை பிறக்காது அப்படின்னு. ஆனாலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா இது என்ன, இது முட்டாள்தனம் தானே அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும். பட் அதுதான் விசுவாசிக்கிறதுன்னு அதுதான். சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும்போது கர்த்தர் சொன்ன காரியங்களை அவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஸோ இப்போ தான் நானும் ஆக்சுவலி மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் கர்த்தருடைய வேதாகமத்தில் நிறையா காரியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு நான் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு நம்பணும் நான் கர்த்தரை. ஸோ ஆண்டவரே இது வரைக்கும் நீங்கள் என்ன நடத்துனீங்க, ஓகே, இது வரைக்கும் எந்த குறைவுமே இல்லாமல் நடத்துனீங்க, ஓகே, அப்போ இனிமேல் நீங்கள் என்னை கண்டிப்பாக நடத்துவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, பிளைண்டான நம்பிக்கை. நான் சூழ்நிலை கொஞ்சம் பார்க்குறேன், ஒரு வேளை இப்படி தருவார் அப்படி தருவார், அதெல்லாம் இல்லை, பிளைண்டான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வச்சவங்க எல்லாருமே பைபிள் கேரக்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யாரையுமே ஆண்டவர் கைவிடல, எல்லாருமே ஆண்டவர் உயர்த்தி தான் வச்சார், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். ஸோ சில சாங் லைன்ஸ்லாம் கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, கர்த்தரை நம்புங்க கர்த்தரை நம்புங்க கர்த்தரை நம்புங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சில வசனங்கள் இருக்கும், அப்படி தெரியும் பார்க்க. இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஒரு பாடலில் கூட அந்த லைன் இருக்குது. அந்த லைன் பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது அப்படின்னு இந்த லைன் இருக்குது. என் நம்பிக்கை, நான் நம்பிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், என் நம்பிக்கை அவமானாலும் அது இல்லாமல் போனாலும் என் துதிகள் ஓயாது, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த லைன் வருது. இந்த லைனை நீங்கள் பாருங்கள், இது எவ்வளோ டீப்பாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேனே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள எப்பயும் பணிந்துக்கோ, சிலை இருக்குல்ல பணிந்துக்கோ அப்படின்னு அந்த ராஜா சொல்லும்போது, இல்லை நாங்கள் பணிந்து கொள்ள முடியாது, எங்கள் கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார், ஓகே காப்பாற்றுவார், அது வரைக்கும் ஓகே நார்மலாக இருக்குது, அது வரைக்கும் நார்மல், எங்கள் கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவர், ஓகே. ஆனால் தப்புவியாமல் போனாலும், அது நீங்கள் நல்லா கவனிங்க, தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். உனக்கு என்ன ராஜா தேவை ஆன்சரு, சிலையை வணங்கவே மாட்டியான்னு. வணங்க முடியாது, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆட்டிடியூடாக இருக்குது. ஆண்டவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நான் அவங்களோட சிலையெல்லாம் வணங்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குது. அவங்க இதை ஒரு அவிசுவாசத்தினால சொல்லிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது, அவங்க அவிசுவாசத்தினாலாம் சொல்லலை. அப்போ இது என்னென்னா விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. என்ன நடந்தாலும் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் பட் ஐ வாண்ட் லீவ் மை காட் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன ஆனாலும் ஆண்டவரே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்களே நான் மறந்தீங்கன்னா கூட, நீங்கள் என் நம்பிக்கை அவமானாலுமே, என் நம்பிக்கை வீணாக போயிட்டாலுமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்கள் நான் மறந்தால் என்ன, என்னை நீங்கள் கைவிட்டால் என்ன, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். சும்மா அதெல்லாம் நடக்கும், அது உண்மை, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாருங்கிறது இங்கே மீனிங்கே கிடையாது. ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. யோபு கூட பாருங்களேன், அதே தான் பண்ணார். எல்லாவற்றுமே ஒரு மனிதரோட மனநிலை பாருங்கள், எல்லாமே போச்சு. நல்லா தான் இருந்தார். திடீர்னு ஒரு வேலைக்காரனா சொல்கிறாங்க, உங்களோட ஆடு செத்து போச்சு, உங்களோட மாடு, ஒட்டகம், கழுதை, எருதுகள் எல்லாமே போச்சு. கடைசியாக 10 குழந்தைங்களும் போயிட்டாங்க, பிள்ளைகளும் போயிட்டாங்க, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ 100லேருந்து 0க்கு வந்த ஒரு செகண்டில், கொஞ்சம் நேரத்தில் 0க்கு வந்த ஒரு மனிதனோட மனநிலை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. அப்போது இது உண்மையா? ஃபஸ்ட்டு இந்த லைன் பாருங்கள், இது உண்மையா?
கர்த்தர் கொடுக்குறவர் கர்த்தர் எடுப்பாரா? எடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஆளா? சரி, அந்த இன்சிடெண்ட்ல கர்த்தர் எடுத்தாரா? கொடுத்த நன்மைகள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்தாரா? இல்லையே. சாத்தான் வந்து நான் தான் உங்களோட யோபு வந்து நான் சோதிச்சா அவன் உடனே மறுதளிச்சிருவான், பார்க்கலாமா, சவாலா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அப்போ ஆண்டவர் ஜஸ்ட் அலோவ் பண்ணுவார், ஓகே என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஆனால் உயிரை மட்டும் எடுக்காத, மற்ற என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஆண்டவர் அலோவ் தான் பண்ணாரே தவிர அவர் ஆசீர்வாதங்களை ரிட்டன் எடுக்கலை. ஸோ அப்போ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருங்கிற அந்த ப்ரேஸே தப்பு தானே. அப்போது ஆனால் அது கரெக்டு. ஏன் அப்படின்னா கர்த்தரை விட்டு கொடுக்கல, கர்த்தரை மறுதளிக்கலல்ல. கர்த்தர் கொடுத்தார் ஓகே, கர்த்தர் எடுத்தார் ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று என்ன நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாமே போச்சுங்கிறதுனால நான் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்கிறது இட்ஸ் அன் எமோஷன். அண்ட் அந்த எமோஷன் வந்து ஓவர்டேக் பண்ணிடும் எல்லாத்தையுமே. அந்த வார்த்தை நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருந்தாலும், ஆண்டவர் என்னை கைவிட்டாலுமே நான் விட மாட்டேன், ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், என் துதிகள் ஓயாது, என் நம்பிக்கை அவமானாலுமே, என் நம்பிக்கை இல்லாமல் போனாலுமே என் துதிகள் ஓயாது அப்படின்னா, நம்பிக்கை இல்லாமல் போகும் அப்படிங்கிறது இல்லாமல் போகுமா இல்லாமல் போகாதாங்கிறதே செகண்டு. இல்லாமல் தான் நம்பிக்கை வந்து எப்பயுமே ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்பிக்கை வந்து அவமாக போகாது ஓகே, ஆனால் அது செகண்டரி. ப்ரைமரி வந்து ஆண்டவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. அது எவ்வளோ ஃபெய்த் இருந்தால் அப்படி சொல்ல முடியும். ஒரு நெருப்பு சூரியத்தை போடுறப்போ அது எவ்வளோ ஃபெய்த் இருந்தால் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், அப்படி காப்பாற்றாமல் போனாலும் நான் உங்களோட சிலையை வணங்க முடியாது அப்படின்றப்போ அது எவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஃபெய்த், டீப்பான ஒரு ஃபெய்த்து, ஒரு லவ் ஃபார் காட். அவ்வளோ ஆண்டவரை நம்பி அவ்வளோ நேசித்தாதான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். ஸோ இது அவிசுவாசத்தினால சொல்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து கர்த்தரை விட்டு கொடுக்காம ரொம்ப பிரேவாக ஆட்டிடியூடாக இருக்கிறது தான். ஸோ இந்த லைன் மாதிரி ஒரு விசுவாசத்தை நம்மளும் கொள்ளணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்புங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த நம்புறதையும் தாண்டி ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதுதான் கர்த்தரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. அதில் மேக்ஸிமம் ஜெயிக்கணும். நம்ம பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் ஜெயிச்சிருந்தாங்க. எல்லாருமே தான். யோசேப்பு பாருங்களேன், ஒரு நல்ல பலவன் நங்கி போட்டு சூப்பராக செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன் அடிமையாக விற்கப்படுறாரு. அடிமையாக என்னது இது மைனஸில் போயிடுச்சு. சாதாரண மனுஷனாக நான் நார்மல் நிலையில் இருக்கேன்னா கூட ஓகே 0. ஃபஸ்ட்டு அவர் வந்து நல்லா செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன் 100 ஓகே, நார்மலாக 0 ஓகே, அதுக்கும் கீழே மைனஸில் போயிட்டார். -50 அடிமையாக விற்கப்பட்டார். அடுத்தது -100 எப்படி ஜெயிலுக்கு போயிட்டார், அதுவும் செய்யாத குற்றத்துக்கு. இப்போ இவர் ஆண்டவரை மறுதளிக்கலை, ஆண்டவரை வந்து விட்டு கொடுத்து நான் வந்து என்ன என் தரிசனம் எங்கே இருக்குது, நான் இப்போ இருக்கிற நிலமை எங்கே இருக்குது, சம்மந்தமே இல்லையே. நான் இப்போ வந்து -100 இருக்கேன், என் தரிசனம் 1000 இருக்க தரிசனம் -100 இருக்கேன். இது எங்கே எப்படி ஏன்னு வச்சா கூட எட்டாது, அவ்வளோதான், என் தரிசனம்லாம் இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் ஏன் சொல்லலை? ஏன் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு ஓடினார். அப்போ என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னா அப்போ தேவன் அவர் கூடயே தான் இருக்கார் அப்படின்னு அவர் நம்பினார்ல. ஸோ அப்போது ஜெயிலுக்கு போனாலுமே அங்கே கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போது எந்த பிளேஸ்லனா கர்த்தர் வந்து அந்த மனுஷன் கூட இருந்தார். அப்போது அந்த சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் யோசேப்பு கர்த்தர் நம்பினார்ல. வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார். நான் எப்படி இப்போ அதிபதி ஆகுறதுங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நான் இருக்கிறதுல எப்படி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் யோசித்தார். ஸோ அப்படி யோசிக்கும்போது தான் அதுதான் ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி கர்த்தரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இதை உணர்ந்தவர்களாக கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். அது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக தெரியணும். கர்த்தர் வந்து கைவிட மாட்டார் ஓகே, அதில் ஷியோர் தான். ஆனால் கர்த்தர் கைவிட்டாலுமே நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரேங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு மேலே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தை கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே
இப்போவும் நம்ம ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரே நான் நம்புகிறேன், பிளைண்டாக நம்புகிறோம். அப்படி பிளைண்டாக நம்பிட்டா அவ்வளோதான், யூ வான், அவ்வளோதான். இனிமேல் நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார், கைவிட மாட்டார். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். இதை திரும்ப திரும்ப நீங்கள் இதையே நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இது ரொம்ப கேஷுவலான ஒரு வேலை நான் பேசியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் திஸ் சாங் ஆர் எனி அதர் லிரிக்ஸ் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன்